ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸிலிருந்து தொல்லியல் ஆய்வுகள் இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னா தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்கும். அதுக்கடுத்து தான் அகழாய்வு பதிவுகள் எத்தனை முறைகளில் பின்பற்றப்படுகின்றதுன்னா 7 முறைகளில் பின்பற்றப்படும். அகழாய்வு பதிவுகள் எத்தனை முறைகளில் பின்பற்றப்படுகின்றதுன்னா 7 முறைகளில் பின்பற்றப்படும். ஸோ அதுக்கடுத்து தான் சென்னை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1851 ஆகும். சென்னை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1851. ஸோ அதுக்கடுத்து தான் யாருக்காக நடுக்கல் அமைக்கப்பட்டதுன்னா வீரமரணம் அடைந்த வீரனுக்காக. யாருக்காக நடுக்கல் அமைக்கப்பட்டதுன்னா வீரமரணம் அடைந்த வீரனுக்காக. அதுக்கடுத்து தான் தொல்பொருள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் இந்திய குடியரசின் எத்தனையாவது ஆண்டில் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டதுன்னா 23வது ஆண்டில் தான் தொல்பொருள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டமே கொண்டு வந்திருப்பாங்க. தொல்பொருள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் இந்திய குடியரசின் எத்தனையாவது ஆண்டில் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டதுன்னா 23வது ஆண்டில் தான் தொல்பொருள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் இந்தியாவில் முதலாக பழங்கற்கால கருவி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுனா சென்னை ஆகும். இந்தியாவில் முதலாக பழங்கற்கால கருவி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுனா சென்னை ஆகும். ஸோ சென்னை அண்டு பல்லாவரம் ரெண்டுமே சரிதான். ஸோ அதுக்கடுத்து தான் பழம்பொருள் மற்றும் கலைப்பொருட்கள் சட்டம் 1972 படி தொன்மை வாய்ந்த பொருள் என்பது. ஸோ தொன்மை வாய்ந்த பொருளாக நம்ம பார்த்தோம்னா கலை நுணுக்க வேலைப்பாடுடன் கூடிய நாணயம், சிற்பம், ஓவியம் மற்றும் கல்வெட்டுகள். ஸோ இது எல்லாமே தொன்மை வாய்ந்தது தான். கலை நுணுக்க வேலைப்பாடுடன் கூடிய நாணயம், சிற்பம், ஓவியம் மற்றும் கல்வெட்டுகள் இது எல்லாமே தொன்மை வாய்ந்தது. அதுக்கடுத்து தான் தொன்மை வாய்ந்த கட்டிடம் மற்றும் குகையிலிருந்து பிரிக்கப்பட்ட பொருள். ஸோ இதுவுமே தொன்மை வாய்ந்தது தான். தொன்மை வாய்ந்த கட்டிடம் மற்றும் குகையிலிருந்து பிரிக்கப்பட்ட பொருள் எல்லாமே தொன்மை வாய்ந்தது. அதுக்கடுத்து தான் கலை, அறிவியல், கைவினை பொருட்கள், இலக்கியம், சமயம் தொடர்புடைய எந்த ஒரு பொருளுமே தொன்மை வாய்ந்ததாக தான் கருதப்படும். கலை, அறிவியல், கைவினை பொருட்கள், இலக்கியம், சமயம் தொடர்புடைய எந்த ஒரு பொருளுமே தொன்மை வாய்ந்ததாக தான் கருதப்படும். அதுக்கடுத்து தான் வரலாற்று சிறப்புமிக்க எந்த ஒரு பொருளுமே தொன்மை வாய்ந்தது தான். வரலாற்று சிறப்புமிக்க எந்த ஒரு பொருளுமே தொன்மை வாய்ந்ததாக தான் கருதப்படும். ஸோ அப்போ பழம்பொருள் மற்றும் கலைப்பொருட்கள் சட்டம் 1972 படி தொன்மை வாய்ந்த பொருள் என்பதுனா ஸோ இந்த 1, 2, 3, 4 ஸோ அனைத்துமே சரி என்பது தான் வரும். ஸோ அதுக்கடுத்து தான் கீழ்கண்டவற்றில் அகழாய்வு நடத்தப்பெறாத இடத்தை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அகழாய்வு நடைபெறலை அப்படின்னு பார்த்தோம்னா வடசென்னை பெரியமேடு. இந்த வடசென்னை பெரியமேட்டில் தான் அகழாய்வு நடந்திருக்காது. மீதி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அகழாய்வுன்றது நடத்தப்பட்டிருக்கும். கங்கை கொண்ட சோழபுரம், கோட்டைமேடு, காஞ்சி, பல்லவமேடு, விழுப்புரம், செங்கமேடு இங்கெல்லாம் அகழாய்வு நடந்திருக்கும். வடசென்னை பெரியமேட்டில் தான் அகழாய்வு நடந்திருக்காது. ஸோ அதுக்கடுத்து தான் இரும்பு கால வாழிடமும் ஈமச்சின்னங்களும் அருகருகே அமைந்துள்ள இடம் எதுனா பையம்பள்ளி ஆகும். இரும்பு கால வாழிடமும் ஈமச்சின்னங்களும் அருகருகே அமைந்துள்ள இடம் எதுனா பையம்பள்ளி. ஸோ அதுக்கடுத்து தான் இந்திய தொல்பொருள் துறையில் யாருடைய பங்களிப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறதுனா ஜேம்ஸ் பிரின்ஸ்வெட். இவருடைய பங்களிப்பு தான் இந்திய தொல்பொருள் துறையில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்திய தொல்பொருள் துறையில் யாருடைய பங்களிப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறதுனா ஜேம்ஸ் பிரின்ஸ்வெட். ஸோ அதுக்கடுத்து தான் பூம்புகார் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நினைவு சின்னம் எதுனா புத்த விகாரத்தின் அடித்தளமாகும். பூம்புகார் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்தது எதுனா புத்த விகாரத்தின் அடித்தளம். ஸோ அதுக்கடுத்து தான் பல தொல் சின்னங்களை கண்டுபிடித்த பள்ளி ஆசிரியர்களின் அமைப்பு எதுனா தகடூர் வரலாற்று பேரவையாகும். பல தொல் சின்னங்களை கண்டுபிடித்த பள்ளி ஆசிரியர்களின் அமைப்பு எதுனா தகடூர் வரலாற்று பேரவை. ஸோ அதுக்கடுத்து தான் தொல்பொருள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972 பிரிவு 19 படி கட்டாயமாக ஈட்டப்பட்ட தொல்பொருள்களுக்கும் கலை கருவூலங்களுக்கும் சரியீட்டு தொகை வழங்குவதில் உடன்பாடு ஏற்படாத போது இவரை பொதுவராக அமர்த்தலாம். ஸோ யாரைனா உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கலாம். தொல்பொருள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972 பிரிவு 19 படி கட்டாயமாக ஈட்டப்பட்ட தொல்பொருள்களுக்கும் கலை கருவூலங்களுக்கும் சரியீட்டு தொகை வழங்குவதில் உடன்பாடு ஏற்படாத போது யாரை பொதுவராக அமர்த்தலாம்னா உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து தான் அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்கள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவைனா கிபி 1ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை. அரிக்கமேடு அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்கள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவைனா கிபி 1 மற்றும் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை.
ஸோ அதுக்கடுத்து தான் பழங்கால கருவிகள் செய்யப்பட்ட தொழிற்கூடமாக அகழாய்வில் கண்டறியப்பட்ட இடம் எதுனா அத்திரம்பாக்கம். பழங்கால கருவிகள் செய்யப்பட்ட தொழிற்கூடமாக கண்டறியப்பட்ட இடம் எதுனா அத்திரம்பாக்கம். புதுக்கோட்டை பகுதியில் பெருங்கற்கால சின்னங்களை குரக்குப்பட்ட என்பர். இதில் குரக்கு என்பதன் பொருள் கேட்குறாங்க. குரக்குனா மண்ணை தோண்டுதல் என்று பொருள்படும். புதுக்கோட்டை பகுதியில் பெருங்கற்கால சின்னங்களை குரக்குப்பட்ட என்பர். இதில் குரக்கு என்பது மண்ணை தோண்டுதல் என்று பொருள்படும். ஸோ அதுக்கடுத்து தான் பெருங்கற்கால புதைக்குழிகள் அமைந்துள்ள பகுதிகளை அதன் முக்கிய நகரங்களுடன் பொறுத்துக. ஸோ கொடுமணல் பார்த்தோம்னா ஈரோட்டுக்கு வரும். ஆதிச்சநல்லூர் நமக்கு திருநெல்வேலி என்பது வரும். ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடி ரெண்டுமே சரிதான். சங்கமேடு தென்னார்காட்டுக்கு வரும். அமிர்தமங்கலம் என்பது செங்கல்பட்டுக்கு வரும். கொடுமணல் ஈரோட்டில் தான் இருக்கும். ஆதிச்சநல்லூர் என்பது திருநெல்வேலியில் இருக்கும். சங்கமேடு என்பது தென்னார்காட்டில் இருக்கும். அமிர்தமங்கலம் என்பது செங்கல்பட்டில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் இடம்பெறும் பெயர்களை பொறுத்துக. ஸோ அரிக்கமேடு இங்கே கண்டெடுக்கப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டில் அகல் என்ற ஒரு எழுத்து இருக்கும். திருப்பரங்குன்றத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ள அந்த தமிழ் பிராமி கல்வெட்டில் நெடுஞ்சாத்தன் என்ற ஒரு பெயர் குறிக்கப்பட்டிருக்கும். புகழூர் கல்வெட்டில் பார்த்தோம்னா பிடந்த என்ற ஒரு எழுத்து குறிக்கப்பட்டிருக்கும். கழுகுமலைக்கு பார்த்தோம்னா நெடுஞ்சாழியன் என்ற ஒரு பெயர் குறிக்கப்பட்டிருக்கும். ஸோ அரிக்கமேட்டுக்கு அகல் என்பது வரும். திருப்பரங்குன்றத்துக்கு நெடுஞ்சாத்தன் என்பது வரும். புகழூருக்கு பிடந்த என்பது வரும். கழுகுமலைக்கு நெடுஞ்சாழியன் என்பது வரும். ஸோ அதுக்கடுத்ததாக கூற்று ஏ பார்த்தோம்னா குகைகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் இக்கல்வெட்டுகளை குகை கல்வெட்டுகள் என்பர். காரணம் என்பது பிராமி எழுத்துக்களில் எழுதப்பட்டிருப்பதால் பிராமி கல்வெட்டுகள் என்பர். ஸோ ரெண்டுமே சரிதான். குகைகளில் கண்டெடுக்கப்பட்டதால் குகை கல்வெட்டு, பிராமி எழுத்து எழுதப்பட்டிருப்பதால் பிராமி கல்வெட்டு. ஸோ கூற்று ஏ சரி, காரணமும் சரி, ஏக்கான சரியான விளக்கமும் ஆகும். ஸோ அதுக்கடுத்து தான் சேர அரசர்களின் மரபு வழியை தெரிவிக்கும் கல்வெட்டுதுன்னா புகழூர் கல்வெட்டாகும். சேர அரசர்களின் மரபு வழியை தெரிவிக்கும் கல்வெட்டுதுன்னா புகழூர் கல்வெட்டாகும். ஸோ அதுக்கடுத்து தான் அரிக்கமேட்டு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள்னால் ரோமாபுரி நாணயங்கள். அரிக்கமேட்டு அகழ்வாய்வில் கிடைத்த நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள்னால் ரோமாபுரி நாட்டு நாணயங்கள் ஆகும். ஸோ அதுக்கடுத்து தான் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமகள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவைனும் கிமு 300 டு கிபி 300 வரை இருக்கும். ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட முதுமகள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவைனும் கிபி 300லிருந்து கிபி 300 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் 1876, 2003 ஆகிய ஆண்டுகளில் டேஷ் என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமகள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் தான் அதிகமான முதுமகள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கும். 1876, 2003 ஆகிய ஆண்டுகளில் ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமகள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதுக்கடுத்ததாக கீழார்வெளி கடல் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட இடிபாடுகள் டேஷ் நூற்றாண்டை சார்ந்தவை. கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை. கீழார்வெளி கடல் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட இடிபாடுகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவைனா கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை. ஸோ அதுக்கடுத்து தான் களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னா நிப்பூர். இந்த நிப்பூர் என்ற பகுதியில் தான் களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டிருக்கும். களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னா நிப்பூர் என்ற பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் அகழாய்வில் முதுமகள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட ஊர் எதுனா ஆதிச்சநல்லூர் தான். முதுமகள் தாழிகள்னாலே ஆதிச்சநல்லூர் தான் வரும். ஸோ அதுக்கடுத்து தான் 1876, 2003 ஆகிய ஆண்டுகளில் முதுமகள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட ஊர் எதுனா ஆதிச்சநல்லூர் தான். 1876, 2003 ஆகிய ஆண்டுகளில் முதுமகள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட ஊர் எதுனா ஆதிச்சநல்லூர். ஸோ அவ்வளோதான். இந்த டாப்பிக்கிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.